தனது மனைவி இறந்ததால் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கும் காமெடி நடிகர் முத்து இனிமேல் தனது வாழ்வில் எந்த சாமியையும் கும்பிடப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் நடந்த சாலை விபத்தில் காமெடி நடிகர் மதுரை முத்துவின் மனைவி இறந்து போனார். 2 குழந்தைகளுக்கு தாயான அவர் இறந்து போனது பலரது மனதிலும் தீராத காயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மனைவியை இழந்து 2 குழந்தைகளுடன் தவிக்கும் முத்து, சாமி கும்பிட போய்தான் என் மனைவி இறந்து போனார், அதனால் இனிமேல் தான் சாமி கும்பிட போவதில்லை என்று உருக்கத்துடன் கூறியுள்ளார். தனது நகைச்சுவையால் மற்றவர்களை சிரிக்க வைத்த மதுரை முத்துவின் மனைவி வையம்மாள் கடந்த வாரம் நடந்த சாலை விபத்தில் இறந்தார். அவரின் இந்த இழப்பு தமிழ் திரையுலகினர் மற்றும் பொதுமக்களின் மனங்களில் தீராத வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி சாலை விபத்தில் இறந்து போன வையம்மாள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலுக்கு செல்லும் போதுதான் விபத்தை சந்தித்திருக்கின்றார். கலை நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வெளிநாடு சென்றிருந்த முத்துவிற்கு அம்மை நோய் தாக்க தனது கணவருக்கு அம்மை குணமாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதால் தான் முத்துவின் மனைவி கோயிலுக்கு சென்றாராம். வருகின்ற பிப்ரவரி 15ஆம் தேதி இருவரின் திருமண நாளை முன்னிட்டு மனைவிக்கு பிடித்த மாதிரி பல்வேறு ஏற்பாடுகளையும் மனைவிக்கு தெரியாமல் முத்து செய்துள்ளார். அதேபோன்று முத்துவிற்கு கார் ஒன்றை பரிசாக அளிக்கவும் அவரது மனைவி திட்டமிட்டிருந்தாராம். இந்நிலையில் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில், எந்த நேரமும் சாமியை கும்பிட்ட என் மனைவியை எந்த கடவுளும் வந்து காப்பாற்றவில்லை, அதனால் இனிமேல் நானும் எந்த கடவுளையும் கும்பிட போறதில்லை. என்னோட வீட்டில் என் மனைவி வையம்மாளுக்கு கோவில் கட்டி இனி அவளை மட்டுமே கும்பிடப் போகிறேன் என்று மிகவும் உருக்கமாக கூறியுள்ளார்.